அடுத்ததாக தாராபுரத்திலிருந்து தௌஃபீக் என்பவர் கேட்குறார். 17வது அத்தியாயம் 56வது வசனம். அல்லாஹு என்று நீங்கள் கற்பனை செய்தவரை பிரார்த்தித்து பாருங்கள், உங்களை விட்டும் கஷ்டத்தை நீக்கவோ மாற்றுவோ அவர்களுக்கு இயலாது என்று கூறுவீராக அப்படின்ட்டு 17:56 வசனத்தை போட்டு ஒரு கேள்வி கேட்குறார். அதான் இறை மறுப்பாளர்கள் தங்களது கடவுளிடம் கஷ்டத்தை நீக்குமாறு செய்யும் பிரார்த்தனை பயனளிக்காது என்ற அர்த்தம் இந்த வசனத்தில் உள்ளது. ஆனால் நடைமுறையில் பிரார்த்தனைகள் அனைத்தும் பயனளிப்பதில்லை என்ற நிலைமை இல்லை. இதை விளக்கவும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த குர்ஆன் சொல்லுகிறது இறை மறுப்பாளர்களை நோக்கி சொல்கிறது. நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவங்க உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தை நீக்க மாட்டாங்க, அதுக்கு உங்களுக்கு சக்தி கிடையாது அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்லுதுங்கிறார். இந்த வசனம் இல்லை, இன்னும் ஏராளமான வசனங்கள் இந்த கருத்து இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனம் நடைமுறைக்கு சாத்தியமாக இல்லைங்கிறார். நடைமுறையில் பார்த்தோம்னு சொன்னால் சிலைகள்கிட்ட வழிபாடு நடத்துகிறாங்க, அவங்க கோரிக்கை நிறைவேறுத. இந்த வசனம் சொல்வதற்கு மாற்றமாக பல விஷயங்களை நேர்ச்சை பண்ணுகிறார்கள், காணிக்கை செய்கிறார்கள், பல கோரிக்கைகளை கடவுளுக்காக வைக்கிறார்கள். அதுக்கு பிறகு அதில் நிறைவேறி அவங்க அது நிறைவேறிய பிறகு போய் கோயிலில் கொண்டு காணிக்கை கொட்டுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ அவங்களுடைய பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக வருகிறது. அதாவது இறைவன் அல்லாதவர்கள்ட்ட நீங்கள் பிரார்த்தனை செஞ்சால் அது ஏற்கப்படாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நிலைமை அப்படி இல்லை, ஏற்கப்படுது அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், எத்தனை இறை மறுப்பு, அதாவது பல தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் புள்ள வேணும்னு கடவுள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. புள்ள ஒருத்தர் கிடச்சி போயிடும். அப்போ கிடைச்சின்னு சொன்னால் ஏற்கப்படாட்டி புள்ள எப்படி கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியுடைய அடிப்படை. இதை நம்ம விளங்கிக்கிறோன்னு இந்த பிற தெய்வ வணக்கம் உள்ளவங்களுக்கும் இந்த கேள்வி கேட்பாங்க. இதே மாதிரி இந்த தர்காவில் வழிபாடு செய்கிறவங்களும் இதே விஷயத்த சொல்லுவாங்க. எப்படி நாங்கள் தர்காவுக்கு போகிறோம், எங்களுக்கு காரியம் நடக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லிட்டு தான் தர்காக்கெலாம் போகிறாங்க. அதே மாதிரி சர்ச்சுக்கு போகிறவங்களும் அந்த சர்ச்சில் எங்களுக்கு காரியம் நிறைவேறுதுன்னு தான் சொல்லுகிறார்கள். அது மாதிரி இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த இறைவன் அல்லாதவர்கள்ட்ட பிரார்த்தனை செஞ்சாலும் அதுக்கு ஒரு வெயிட் இருக்கிறது, அது அங்கீகரிக்கப்படுகிறது, அது நிறைவேற்றப்படுகிறது என்று அடிப்படையில் இந்த கேள்வி அமைந்திருக்கிறது. முதல்ல இஸ்லாத்தின் அடிப்படை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இவங்களுக்கெல்லாம் எந்த சக்தியும் இல்லைங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு உண்மை. ஒரு இறந்தவர் இருக்காருன்னு வைங்களேன். இது போன ஜும்மா உரையில் விளக்கியிருக்கிறோம். இதெல்லாம் கேள்விக்கு வந்ததுனால ஷார்ட்டாக சொல்லிடுறோம். ஒரு இறந்தவர் என்று ஒரு ஆளை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி தெரிகிற உண்மை என்ன, அவருக்கு எந்த சக்தியும் இல்லைங்கிறது. அதுக்கு பிறகு ஏதாவது காரியம் நிறைவேறுந்துச்சு சொன்னால் அவருக்கு சக்தி இல்லைங்கிறதும் கண்ணால் பார்த்தானே கூட அடக்கம் பண்ணீங்க. இறந்தவரை கொண்டு அடக்கம் பண்ணீங்க, இனிமேல் பேச மாட்டார், எந்திரிக்க மாட்டார், நடமாட மாட்டார், சாப்பிட மாட்டார், குடிக்க மாட்டார், உதவி செய்ய மாட்டார் தானே கொண்டு அடக்கம் பண்ணீங்க. அதுக்கு நல்லா தெரியும் போது சில கோரிக்கை நிறைவேறுதுன்னு சொன்னால் அவர் செய்யலைன்னு வழங்கணுமா இல்லையா? அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க, 100 பேர் வைக்கிறீங்க, ஒரு 5 பேர் நிறைவேறுது. அந்த 5 பேர் நிறைவேற்றினா அவர் இல்லை, ஏன் இல்லைங்கிறோம், அவர் இல்லைன்னு கண்ணு முன்னாடி தெரியுத. அதே மாதிரி நீங்கள் சிலைகள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறீங்க. சிலைங்கிறது என்ன, நீங்களாக செய்து கொண்ட ஒரு வடிவம். ஒரு கல்லை நீங்கள் தான் எடுக்கிறீங்க, நீங்கள் தான் செதுக்குறீங்க, நீங்கள் தான் ஒரு வடிவம் கொடுக்குறீங்க, நீங்கள் தான் அதை முன்னாடி வச்சுக்கிட்டு அதை என் கோரிக்கை நிறைவேற்றுன்னு கேட்குறீங்க. நீங்கள் தயாரித்ததுங்கிறது கண்ணு முன்னாடி தெரிஞ்ச ஒரு உண்மை. அதை எந்த ஒரு சக்தியும் அதுக்கு இல்லைங்கிறது கண்ணு முன்னாடி ஒரு தெரிஞ்ச ஒரு உண்மை. அந்த தெய்வத்தையே களவான்ட்டு போய் வெளிநாட்டில் விற்கிறாங்க. என்னை களவாங்காதன்னு கூட அவங்க அது எதுவும் செஞ்ச மாதிரி நம்ம பார்க்க முடியல. அப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது இதுக்கெல்லாம் சக்தி இல்லைண்டு. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, சில காரியம் நடந்தவுடனே இதான் செஞ்சிச்சுங்கிறீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்குது, களவான்ட்டு போனால் பிடிக்க மாட்டேங்குது. அப்போ எந்த ஒரு ஆடை அணிய தெரியலை, அலங்காரம் பண்ண தெரியலை, பேச தெரியலை, இருக்கிற இடத்த விட்டு ஒரு இஞ்சி நவந்து கூட போக முடியலை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது கண்ணு முன்னாடி தெரியும் போது அதில் போய் ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணுறான், நிறைவேறுதுங்கிறீங்க. நிறைவேறுது என்றால் அது செய்யலைன்றது உங்கள் அறிவு சொல்லலையா? அதான் செஞ்சிச்சு, அது செய்யலைன்னு கண்ணு முன்னாடி தெரியாது, ஒன்றுமே செய்யலையே, சும்மா கல்லாக தானே உட்காந்துருக்குது அப்படின்னு நீங்கள் விளங்கணும். இப்போ வேறு எப்படி விளங்கணும்னு கேட்டால், இஸ்லாமிய பார்வையில் இதுக்குரிய பதில் என்னன்னு கேட்டால், எல்லா மனிதர் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து இயக்கங்களுக்கும் அல்லாஹ் ஒரு விதியை எழுதி வச்சுட்டான். அந்த இயக்கத்தின்படி தான், அந்த விதியின்படி தான் எல்லாமே இயங்குகிறது. இப்போ நான் உங்கள் முன்னாடி பேசுகிறேன் என்று சொன்னால் இது எழுதப்பட்டது தான்.
அவன் அப்படி விதியில் எழுதியிருக்காடி நான் பேச மாட்டேன். நீங்கள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்கன்னு சொன்னால் அதுவும் எழுதப்பட்டு தான். இந்த ஆள் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கேள்வி கேட்பார், அந்த கேள்வி இத்தனாந்தேதி எடுத்துக்கொண்டு ஒரு பதில் சொல்லுவார். இன்ற விஷயங்கள் எல்லாம் எங்கே எழுதப்பட்டிருக்கு? உங்களுடைய அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் வந்து அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மனிதருக்கு குழந்தை இல்லைன்ற உடனே அவருக்கு வந்து ஒரு 2000 கல்யாணம் ஆகுது. 2020 அவருக்கு குழந்தை பேரும்னு எல்லாம் எழுதி வச்சுக்காண்டு வைங்க. 2000 கல்யாணம் ஆகுது, 2020 தான் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எல்லாம் எழுதி வச்சுட்டாண்டு வைங்க. அவர் 2000 இருந்து 20 வருஷம் அவர் எங்கே போனாலும் குழந்தை கிடைக்காது. வழங்குதா? அதே நேரத்தில் வந்து 2020 தானே குழந்தை கிடைக்கும்னு எல்லாம் எழுதியிருக்கிறான். அந்த டைமில் அவர் எங்கே இருந்தாலும் குழந்தை கிடைச்சிடும். அவர் தர்காவுக்கு போனாலும் கிடைக்கும், கடவுளை இல்லைன்னு சொன்னாலும் அவர் கிடச்சி போயிடும். அவர் கோயிலுக்கு போனாலும் கிடைக்கும், சர்ச்சுக்கு போனாலும் கிடைக்கும், எங்கே போனாலும் கிடைக்கும். அப்போ அவருக்கு எழுதப்பட்டதின்படி அல்லாஹ் தான் அதை செய்கிறானே தவிர இவர்கள் செய்யலைங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுதே. நீங்கள் எதை வணங்குறீங்கன்னா ஒரு கல்லைத்தான் வணங்குறீங்க. நீங்கள் உண்டாக்கி கொண்ட சிலை அது. ஒரு சமாதியை வணங்குறீங்கன்னா செத்துட்டாரு, செத்தவரை புதைச்சி வச்சுட்டு மண்ணை தான் வணங்குறீங்க. அதுக்கு எந்த ஒரு ஆற்றலும் இல்லை. அப்போ கண்ணு முன்னாடி சக்தி இல்லைன்னு தெரியும் பொழுது அங்கே ஏதாவது நடக்குமானால் நீங்கள் எப்படி வழங்கணும்? எவன் இவரை சமாதி ஆக்கினானோ அவன் தான் இதை செய்கிறான். அப்போ சிலருக்கு நிறைவேறுது. அதே நேரத்தில் வந்து ஒருத்தனுக்கு வந்து அறவே குழந்தை இல்லைன்னு எல்லாம் எழுதி வச்சுட்டான்னு வைங்க. இவன் 50 வருஷம் போகாத கோயில் இல்லை, போகாத தர்கா இல்லை, போகாத சர்ச்சு இல்லைன்னு இருந்தாலும் குழந்தை இருக்காது. ஏன்? அவனுக்கு எழுதப்பட்டதில் குழந்தை இல்லைன்னு எல்லாம் எழுதி வச்சுட்டான். எழுதி வச்ச பிறகு பள்ளிவாசலுக்கு எதின்னு கிடைச்சாலும் அவனுக்கு குழந்தை கிடைக்காது. குழந்தை இல்லைன்றது தான் அவனுக்கு அல்லாஹ்வுடைய தீர்ப்பாக இருக்குமே. ஆனால் அவன் வந்து அல்லாண்டு கிடந்தாலும் அவனுக்கு கிடைக்காது, தர்காவுக்கு போனாலும் கிடைக்காது. அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா வாழ்க்கையில் ஒரு தர்கா விடாமல் போனவர்கள், ஒரு கோயில் விடாமல் போனவர்கள், கடைசியில் தங்களுக்கு பிள்ளையே இல்லாமல் போய் தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய நிலையில் ஆளாகி இருக்கிறதெல்லாம் நிறைய பேரை படிக்கிறோம். அதெல்லாம் என்ன காரணம்? எழுதலை. அப்போ இறைவன் எழுதியது இறைவனால் அது உரிய நேரத்தில் செய்யப்படுவதை இவங்க தப்பாக என்ன செய்கிறாங்கன்னா அங்கே போய் ஜாயின்ட் பண்ணுறாங்க. சிலையோட தர்காவோட சமாதியோடு என்ன செய்கிறாங்க? இவங்களாக தொடர்புபடுத்திக்கிறாங்க. இவங்களாக தான் தொடர்புபடுத்துகிறாங்களே தவிர இவர் தான் இதை செஞ்சார் என்று சொல்வதற்கு எந்த விதமான ரீசனும் கிடையாது. இவர்கள் செஞ்சிருக்க மாட்டார்கள் என்பதற்கு ரீசன் இருக்குது. ஏன்னா அது கல் சமாதி, இதுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. அப்படி கண்ணு முன்னாடி தெரியுது. அப்படி இருக்கும்போது கற்பனை செய்ய, அதனால் எந்த கோரிக்கை நீங்கள் இறைவன் அல்லாஹ்விட்ட கேட்டிங்கன்னா நிறைவேறாது. நான் நினைத்தேன் அவர்களால் நிறைவேற்ற முடியாது. அல்லாஹ் நாடி இருந்தானேயானால் அவர்களில் சிலருக்கு சில கோரிக்கைகளை அதற்குரிய நேரம் வரும்போது அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். அது எழுதப்பட்ட விதியின் பிரகாரம் நடக்குதுன்னு இந்த ஒரு பேசிக்கை விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் எந்த குழப்பமும் வராது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், லிகுல்லி நபையின் முஸ்தகர்னுன், ஒவ்வொரு செயலுக்கும் அதற்குரிய நிகழும் நேரம் என்று உள்ளது. ஒவ்வொன்றுக்கும் நிகழும் நேரமும் இடமும் இருக்கிறது. ஒரு காரியம் என்று சொன்னால் எப்போ நடக்குது, எங்கே நடக்கும் என்கிற ஒரு விதி இருக்கிற ஒரு சௌபத்தாளமுன் பிறகு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லும்போது 6:67 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி குல்லி அஜலின் கிதாப், ஒவ்வொரு காலக்கெடுவும் கிதாப் பதிவேட்டில் இருக்கிறது. காலக்கெடுவின்படி தான் அனைத்தும் நடத்துகிறது. 13:38 எல்லாம் சொல்கிறான், குல்லி அஜலின் கிதாப், ஒவ்வொரு காலக்கெடுவுக்கும் பதிவேடு இருக்கிறது. அப்போ எல்லாத்துக்கும் சென்னையில் மழை பெய்து இத்தனை சென்டிமீட்டர் இவ்வளோ நேரத்துக்கு பெய்யும் என்று சொன்னால் அங்கே எழுதப்பட்டதின்படி தான் பெய்கிறது. எல்லாம் பதிவேட்டில் உள்ளது என்று 13:38 சொல்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு கேட்டால், அதாவது குல்லும்பி அஜலின், அவங்களுடைய பேரப்புள்ள ஒரு புள்ள இறந்தவனை கவலைப்பட்டு இருக்கும்போது ஆறுதல் சொல்லிட்டு சொல்கிறாங்க, குல்லும்பி அஜலின், எல்லாமே அஜல் தவணை. இந்த பையன் இப்போ மௌத்தா போவான்னு நாங்கள் எழுதிவிட்டான், என்ன கஜகரணம் போட்டாலும் அது வந்து நடக்காது அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், லில்லாஹி மா அகத, அல்லாஹ் எடுத்துக்கொண்டது அவனுக்கே உரியது. ஒலில்லாஹி மா ஆழ்த்தா, அவன் எதை கொடுத்துருக்கிறான்னு அதுவும் அவனுக்கு உரியது, அப்போ நான் எடுத்துக்கிடுவான் சொல்லிவிட்டு, குல்லும்பி அஜல், எல்லாமே அஜல் தான். அஜல் என்றால் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு, நிர்ணயிக்கப்பட்ட விதியின் பிரகாரம் தான் அனைத்தும் இயங்குகின்றன ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு புகாரில் 6602 ஹதீஸில் இருக்கிறது. அதனால் வந்து இறைவன் அல்லாதவர்கள்ட்ட நீங்கள் செய்கிற பிரார்த்தனை வந்து
அவர்களால் ஏற்கப்படாது. அல்லாஹ் என்ன செய்வான், அப்படி சில பேருக்கு நீ அங்கே போய் கேட்டுட்டு இருப்ப, அல்லாஹ் உனக்கு உரிய நேரம் வரும்போது நெஞ்சிருவான், தந்துடுவான். கடவுளே இல்லைன்னு சொல்கிறான், அவனுக்கு கோரிக்கை நிறைவேறாமையாக இருக்குது. 20 வருஷம் புள்ள இல்லாமல் இருந்து 20 வருஷத்துக்கு பிறகு புள்ள பெற்ற நாத்திகர்கள்லாம் இல்லையா? அப்போ கடவுளே இல்லைங்கிற அவனுக்கே நிறைவேறுனுச்சு. அவனுக்கு அது 20 வருஷத்துக்கு நடக்கும்னு நல்லா எழுதி வச்சுவிட்டான். சில நாத்திற்கு நடக்கவே இல்லை. ஏன் நடக்கலை? எழுதலை. யாருக்கு எழுதப்பட்டுச்சோ அவங்களுக்கு நடக்கிறது, யாருக்கு எழுதப்படவில்லை நடக்கலை. அவன் தீர்மானித்து வச்சிருக்கிறான் என்பது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. அந்த கொள்கையில் நின்று நீங்கள் சிந்தித்தால் இந்த குழப்பம் உங்களுக்கு வராது.